ஊழியர்கள் பசி பட்னியில தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 35:27ல தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது உடைய ஆங்கில ஒரு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, who delights in the well being of his servant. அதாவது அவருடைய ஊழியக்காரருடைய எல்லா நல்வாழ்வையும் விரும்புகிற அதுல சந்தோஷப்படுகிற தேவன் அப்படின்னு சொல்லி வருது. இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்துல who has pleasure in the prosperity of his servant. ஊழியக்காரனின் செழிப்பிலே மகிழ்கிற தேவன் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும் என்பது தேவனுடைய விருப்பம் என்பது இதுல நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்லாம எல்லா நேரத்திலும் நிறைவும் திருப்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய விருப்பம். இப்படி ஒரு வசனம் இருக்கு. சங்கீதம் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நன்மையினால முடிசூட்டுறாராம், பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியுதா. அது மட்டுமல்லாம புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம்னா இயேசு செய்த முதலாவது அற்புதம் கானா ஒரு கல்யாண வீட்டுல. அங்க பாத்தீங்கன்னா திராட்சை ரசத்தை அவர் எதுல பெருக பண்ணினாரு? 2-3 குடம் பிடிக்கக்கூடிய ஒரு கச்சாடியில திராட்சை ரசத்தை பெருக பண்றாரு. ஏன்? அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும் கொடுத்துருக்கலாமே. நம்முடைய தேவன் திருப்தியும் நிறைவும் கொடுக்கக்கூடிய தேவன். 5 மீனை ஆசீர்வதித்தப்ப கூட மீதியான துணிக்கைகள் விழும் அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்தார். அதனால் நாம் திருப்தியாய் வாழ வேண்டும், நன்றாய் வாழ வேண்டும், நாம் செழித்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் அதுவே அவருடைய மகிழ்ச்சியும் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும்.